வைக்கலாம். அப்போ தீனுக்காக எதையுமே பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே அல்லாஹ் வந்து குற்றம் பண்ணுறான். முழு நேரமும் வாழ்க்கைக்காகவே ஒர்ப்பணிக்கிறது. காலையிலேருந்து எந்திரிச்சா ஷெடியூல் எடுத்து நீங்களே போடுங்க, ஒவ்வொருத்தரும் சார்ட்டு போடுங்க. அதில் எங்கேயாவது தீன் வருதான்னு பாருங்க. காலையில் 7 to 9 தீன் வருதா, 9 to 5, அப்புறம் 5 to மறுபடியும் நைட்டு 9, மறுபடியும் நைட்டு 9 to அடுத்த நாள் காலையில் 9. இதில் தொழுகையெல்லாம் விட்டுருங்க. தொழுகை தீனுக்கு சம்மந்தம் கிடையாது, தனியாக விட்டுருங்க. அது ஈமான், அது வேலையே, அது அமலே கிடையாது. அதை கொண்டு போய் அமலில் ஃபிட் பண்ணி தான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். அது தொழுகை தனி. நீங்கள் 5 நேரம் சுன்னத்தான தொழுகை தொழுது தாஜ்ஜுத் தொழுதா கூட அக்கௌண்ட்டில் வராது. அது அமல், நற்செயல் கிடையாது. அது ஈமான், அது கம்பல்சரியில் வந்துடும். எங்கே தீனுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். ஒன்றுமே பண்ணலன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த குற்றவாளிகள் இந்த அமல்களை அழிச்சிருவேன். தொழுகைக்கு கூலி அப்போ தான் கிடைக்கும். எதுக்கு? அல்லாஹ்வுடைய தீனுக்காக எஃபர்ட்டு போட்டு உழைக்கும் போது தான் தொழுகைக்கு வெயிட்டு கிடைக்கும். இல்லைன்னா தொழுகை நம்பர்ஸ் இருக்கும், கொண்டு போய் தட்டில் வச்சோம்னா தட்டு ஆடாது, கின்னு நிற்கும். இப்போ நம்ம பூமியில் எந்த தீமையும் பார்த்து நம்ம ஆடல இல்லை, அது மாதிரி நம்ம தட்டும் ஆடாது, கலங்காது, அது பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கும். ஏன்னா இந்த நம்முடைய டெட்லைன்னு ரசூலா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லையும் இருக்குது, முஸ்னத் அஹமதுலையும் இருக்குது, இது ஒரு சில்சிலத்து சஹியாலையும் இருக்குது. 2552, 5240, முஸ்லீமில் 7398 இந்த ஹதீஸ். என்னன்னா 6 விஷயங்களுக்கு முன்னால் அமல்களில் வேகம் காட்டுங்கள் நபிசுல்லாம் சொல்கிறாங்க. நம்பர் 1, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. அதே செக் பாயிண்ட் டெட்லைன் தான் நமக்கும் வச்சுருக்காங்க. அடுத்தது தஜ்ஜால், அடுத்தது புகை மூட்டம், அடுத்தது பிராணி, அடுத்தது 5வது சொல்கிறாங்க அயோக்கியர்கள் மதிக்கப்படுவது. நாய் பேயெல்லாம் அரசியல்வாதியாகி தியாகி ஆகிட்டானா நமக்கு என்ன வேலை? இப்போ இனி போய் நாம் இவங்களோட போட்டி, இவங்களோட அரசியல் சாக்கடையை ஆக்கிட்டாங்க. லைட்டாக 2 சொட்டு ட்ராப் விழும்போதே நம்ம இறங்கி இருந்தோம்னா சுத்தம் பண்ணியிருக்கலாம். பண்ணிங்கெல்லாம் இறங்கி 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 சாக்கடை பண்ணி நாரி நாத்தம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வெளியே நின்றுட்டு நாறுதுன்னு அந்த பண்ணிங்கிட்ட இப்போ கூப்பிட்டு நம்ம மேடையில் அந்த பண்ணிங்களை ஏறி விட்டு, இது எவ்வளோ பெரிய கேவலம். நீ அவங்க வந்து நமக்கு வழி காமிக்கிறாங்க. எங்ககிட்ட ஒரு பொந்து இருக்குது, ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட ஒரு பொந்து இருக்குது, ட்ரை பண்ணுறீங்களாண்ணா. ஓ பண்ணிடலாமே, ஆல்ரெடி 72 ட்ரை பண்ணியிருக்கோம். பனி இஸ்ரேல் வந்து உங்களது தான் காட்டுங்கிறாங்க. அடுத்த ஒரு தமிழ் தேசிய பொந்து ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது, அதுலேயும் பூந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் முழு லானத்துக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்குறதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். ஆனால் ஒரு பொந்து மட்டும் நுழையவே மாட்டேங்கிறோம். எது? ரசூல்லா காமிச்ச பொந்து. இதில் பூருங்கடான்னு கத்துனா இந்த பொந்து எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படிங்கிறானு. இது பொந்தே கிடையாதுங்கிறானு. இதை தவிர வேறு எதை வேணாலும் ட்ரை பண்ணுறானு. அல்லாஹ் ரசூல்லா பாருங்க என்ன சொல்கிறாங்க, கேடு கெட்டவர்கள் மதிக்கப்படுவது. அப்போ இது எதை பேசுதுன்னு தெரியுதா? அரசியல் பேசுதுன்னு தெரியுதா இல்லையா? அமல்கள்னா ரசூலா எதை சொன்னாங்க? அமல் செஞ்சிங்க. அப்புறம் நாய் பேயெல்லாம் அரசியல்வாதின்னு ரோட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்களும் அரசியல்வாதின்னு சொன்னால் அவங்க 2 பேருமே கம்பேர் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லது செய்ய போகிறோன்னு இப்போ சொல்லுங்கள். ஆமாம் நீங்கள் நல்லது, ஆல்ரெடி ஒரு குரூப்பே நிற்கிது, போய் லைனில் நில்லுங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணி இப்போ தேர்தல் அறிக்கை கொடுங்க. நீங்கள் ஒரு 10 அவன் கொடுப்பான், அதில் பார்த்தீங்கன்னா தேனாறு பாலம் ஓடிட்டு இருக்கும். குரானுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுங்க, எப்படி இருக்கும் பார்க்கலாம் வைங்க, எவ்வளோ தருவீங்க ஓட்டுக்கு அப்படிமா. டே இல்லைடா இதெல்லாம் நாங்கள் நிஜமாலுமே பண்ண போகிறோம் அப்படிமா. நிஜமாலுமே பண்ணுவீங்க இவங்க மாதிரி அப்படி தானே அப்படிமா. நாங்கள் நல்லவங்கடா. ஆமாம் எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொன்னார், நீயும் அதுதான் சொல்கிற. சத்தியமாடா அப்படிமா. நாங்கள் ஆன்மீக அரசியல்ரா, இதானே தெரியும், தலைவர் சொல்லியிருக்காருமா. இல்லைடா நாங்கள் மத அரசியல், ஆர்எஸ்எஸ் பண்ணுதில்ல, அதானே எங்களுக்கு தெரியும் அப்படிமா. எப்படி இப்போ புரியும்? இப்போ கேம் ஓவர் ஆயிடுச்சா? இப்போ இன்னைக்கு உம்மத்து ரெடி ஆகி அரசியல் இயக்கம் ஒன்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் மீட்டிங் தெருவா போட்டு பூத் கமிட்டி வச்சு இவங்களெல்லாம் ஒத்துக்க வச்சு ஓட்டு போட வச்சு தலை சுத்துதா? முடிஞ்சு போச்சு தௌபாவுடைய வாசல். இந்த உம்மத்தை அழியும், நீ ஒன்றும் பண்ண முடியாது. சீட் பெல்ட் போட்டுட்டு உக்காந்துக்க வேண்டியதான். இந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி கண்ட்ரோலுக்கு போயிடும், புரியுங்களா? பிரேக் வயர் கட்டு, ஸ்டேரிங் இப்படின்னா கையில் வந்துருச்சு, கீர் ராடு இப்படின்னா வந்துருச்சு, அடுத்து களிமை சொல்லிட்டு உக்காந்துக்க வேண்டியதான். டெல்லி மாதிரி வந்து போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீடை பாருங்கப்பா, டக்குன்னு கொளுத்துறீங்கன்னு சொல்ல எல்லாரையும் கொண்டாலும் லைனாக கொளுத்திட்டு போங்க. ஒன்றும் இங்கே சீர்திருத்தம்லாம் பண்ண முடியாது, மிகப்பெரிய ரத்த அறுவடும். இப்போ 6வது பார்த்தீங்கன்னா ரசூலா சொல்கிறாங்க மறுமை நாள். இது வர்றதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் இப்படி ஒரு தீன் நான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கடா, எப்படி இருக்க மாதிரி. இந்த 6வது வர்றதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் ரெடி ஆயிருங்கடா அப்படிங்கிறாங்க. 6 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி
செஞ்சா அமல், இல்லைன்னா ஒன்றும் அமல்லாம் வேஸ்ட்டுங்கிறாங்க. அந்த தஜ்ஜாலு பிராணி இருக்குல்ல, புகை மூட்டம், அதெல்லாமே இன்ஷால்லா அது அடுத்த இது வரும்போது அது டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் புகை மூட்டம், தஜ்ஜால் பார்க்க முடியாது, புகை மூட்டமும் பிராணி மூட்டமும். ஏன்னா பிராணி வந்து கொஞ்சம் பெரிய சமாச்சாரம், அது பிராணி. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறாங்க, மரணம், செத்து தொலைஞ்சிட்டிங்கன்னா. அடுத்து சொல்கிறாங்க நோய், கை காலெலாம் அப்படி அட்டாக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, என்ன அமல் செய்ய முடியும், சுத்த கேம் ஓவர் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே செஞ்சீங்கன்னா ஒன்றும் யூஸ் இல்லைன்ட்டாங்க. அந்த அடிப்படையிலும் என்னாச்சு, நம்முடைய தௌபாவுடைய வாசல் உம்மத்துக்காக அடைக்கப்பட்டுருச்சு. தனிநபர் தௌபா இருக்கு, தனிநபராக நாம் இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம். இறைவா, இத்தனை நாள் அல்லாவுடைய தீன் எதுங்கிறது தெரியாமல் இருந்தது, நாங்கள் குற்றம் இழைச்சோம், அதற்குண்டா நல்லா அதுக்கு கண்டிஷன் வைக்கிறேன்ல, யார் மார்க்கத்தை மறைச்சாங்களோ அவங்க என்ன பண்ணணுங்கிறோம், தெளிவுபடுத்தணுங்கிறோம். 2வது அத்தியாயத்தில் வரும்ல, மார்க்க தீனை யார் மறைச்சிட்டு இத்தனை நாள் இஸ்லாம்னு யாரெல்லாம் சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஃபித்னா பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் கத்தி சொல்லுங்கள், நாங்கள் சொன்னதெல்லாம் தப்பு, இத்தனை நாள் நாங்கள் உங்களை வழி கெடுத்துட்டு இருந்தோம், இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்கு தவறான வழி காமிச்சோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு, எல்லாம் விளக்கத்தை கொடுத்தான், அதனால் நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த தௌபாவை செஞ்சோம்னா தனிநபராக தப்பிக்கலாம். பூமியில் சாகிறது ஒன்றும் பண்ண முடியாது. இனி வந்து எழுச்சியெல்லாம் கிடையவே கிடையாது, தப்பிச்சிடலாம். அப்போ நற்செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நற்செயல் எதுங்கிறது 2வது அத்தியாயத்தில் 177 வசனத்தில் பார்த்துங்க. நன்மை என்பது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதில் ஒரு பட்டியல் போடுவோம். அப்போ 22வது அத்தியாயத்தில் 78 வசனம், இது 2 தான் நற்செயல். அல்லாஹ் சொல்கிறான், அறப்போர் செய்ய வேண்டிய விதத்தில் செய்யுங்க, உழைக்க வேண்டிய விதத்தில் உழைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 விஷயம் செஞ்சு அல்லாஹ்வுடைய தீனு இந்த பூமியுடைய சட்டமாக இருக்கணும், இந்த பூமியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கணும், அதற்காக பாடுபடக்கூடியது தான் நற்செயல். அது இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நாம் செஞ்சிருந்தா, அல்லாமா இக்பால் சொல்லும் போதே ஓரளவுக்கு அலர்ட் ஆகியிருந்தா, மௌலானா மௌதூதி கத்தும் போதே, சையத் குதுபி இவங்கெல்லாம் உயிரை கொடுத்து அந்த விஷயத்தை செய்யும் போதே, ஹசனுல் பன்னா இவங்கெல்லாம் சொல்லும் போதே உம்மத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்து ஒரு பெரிய ஒரு கிலாஃபத்தை ஏற்படுத்தியிருந்தா, இன்னைக்கு அவன் ஆர்எஸ்எஸ் காட்டும் போது நம்மள்கிட்ட கிலாஃபத்து இருந்திருக்கும். இது வேணுமான்னு கேட்டால் மக்கள் எதை தேர்ந்தெடுத்திருப்பான், கண்ணை மூடிட்டு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். சொரணையே இல்லாத இவர்கள் மத்தியில் நாங்கள் எப்படி போய் இன்னைக்கு போய் தாவா செய்ய போகிறோம்? காஃபிர்லாம் போய் அரசியல், இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலையே போயிருச்சு, காரி துப்பிடுவாங்களாட்ட தெரியுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அல்லாஹ் அதற்குள்ளால நமக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கணும். அப்போ கடைசியாக ஒரு அந்த உலகம் அழிக்கப்படுற அந்த ஒரு நான் சொன்னல அந்த நிஜமாலுமே இந்த சூரியன் இங்கேருந்து வருதுன்ட்டு அதுவும் வந்து நடக்கும். அது வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா 7121, அப்புறம் புகாரியில் 6506, முஸ்லீம் புகாரிலே பார்த்தீங்கன்னா 3199, இது முஸ்லீம்லேயும் வருது. முஸ்லீமில் நம்பர் வந்து நான் எடுக்கலாம். இந்த நிலவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கு. இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும், அப்போது முன்பே ஈமான் கொள்ளாத அல்லது ஈமான் கொண்டும் அதை உண்மைப்படுத்தும் விதமாக நற்செயல் எதுவும் செய்யாத எந்த மனிதனுக்கும் அப்போது நம்பிக்கை பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சம்பவம் சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த பூமியுடைய கடைசி நாளுங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. என்ன அப்படின்னா, 2 பேர் தங்களின் முன்னே துணிகளை விரித்து வியாபாரம் செய்வார்கள், பேசியும் இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள மறுமை வந்துடும். இது அந்த ஸ்பாட்லேயே நடக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒட்டகத்தில் ஒருத்தர் பால் கறந்துட்டே இருப்பார், மறுமை வந்துடும். அந்த தொட்டி ஒருத்தர் சரி பண்ணிட்டே இருப்பார், அது பண்ணிட்டே இருப்பார், மறுமை வந்துடும். இப்போ இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிற நிகழ்வு இது. ஸோ அந்த நாள் இது இந்த சூரியன் ரிவர்ஸ்லேருந்து வர்றது எப்போ தெரியுமா நடக்கும்? அது பூமியுடைய கடைசி நாள். அப்போ அந்த மேற்கத்திய கலாச்சாரம் பின்பற்றாதான் 2 சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுங்கிறது 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு பகுதி அந்த தௌபாவுடைய வாசல், இந்த உம்மத்துக்காக அடைக்கப்படுற அந்த வாசல் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் என்னைக்கு சக்தி பெற்றுருச்சோ, என்னைக்கு இந்த டெக்னாலஜி, ஐநா சபை, இந்த IMF, அணு ஆயுதம் இதெல்லாம் இவங்க கையில் எடுத்துட்டாங்களோ, இனி நாம் உம்மத்தா சேர்ந்தாலும் கிலாஃபத் கொண்டு வர முடியாதுங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய மெசேஜ். இதுதான் வந்து விஷயம். ஆனாலும் தனிநபராக நாம் தௌபா செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் குற்றத்திலிருந்து நாம் வந்து தப்பிக்கலாம்ங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். இது அப்போ 2வது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். இதிலே பாருங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ சூரியன் வந்து இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸை சொல்லிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுறாங்க, யாசீனுடைய 38வது சூரா ஓதுறாங்க.
இப்போ அந்த 658 ஓதலை, அது வேற விஷயம். அது வந்து கிலாஃபத்து பேசுது, மிஷன்களை பேசுது, நம்ம வாய்ச்சோடால் பேசுது. நாங்கள்லாம் நீங்கள் இவங்க பண்ணலைன்னு என்னல்ல, நாங்கள் பண்ணியிருப்போம், அதை பேசிட்டு வரும்போது சொல்கிறான்ல அந்த இடத்துல. இது வந்து சயின்ஸு பேசுது இந்த சூறா இந்த. ஆனால் ரெண்டுமே சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கிற ஹதீஸ் தான். இந்த சயின்ஸும் ஒரு சுருக்கமாக புரிஞ்சுங்க. எப்படின்னா, இந்த கேலக்ஸி இருக்குல்ல, இப்படி இப்படி இருக்கா, பூ மாதிரி விரிஞ்சிருக்கா. இந்த உலகம் அழிகிறது எப்படி தெரியுமா வரும்? அந்த பூ அப்படியே ரிவர்ஸில் வரும். இந்த பூமி இப்படி பிரபஞ்சம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே இருக்குங்க. அது புரியுமா உங்களுக்கு? கேலக்ஸி தெரியுமில்ல உனக்கு? கேலக்ஸி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டே இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்பு பெருசாயிட்டே இருக்கு. அது மறுமை நாளுங்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? வானத்தை சுருட்டுவோம்னு சொல்றான்ல குரான்ல, அது அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வருவான். அப்போ ரிவர்ஸ்ல வரும்போது சூரியன் எங்க இருந்து உதிக்கும்? புரியுதா? இப்போ சூரியன் பாருங்க, அந்த அந்த இது கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்ல, இந்த சூரியன் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மறுமை இந்த ஹதீஸ் இவர் பொய்யும் பாரு, யாரு டீச்சர், நம்ம பூமி சூரியன் வந்து கிழக்குலேருந்து உதிக்குது மேற்குலேருந்து உதிக்குதுன்னு ஒன்று இவர் சொல்லுவார். சூரியன் உதிக்குதாமா? உதிக்கலை அப்படிம்பார். சூரியன்லாம் எங்கேயும் உதிக்கலை, சூரியன் மறையவும் இல்லை. அப்போ இந்த ஹதீஸ் என்னது? பொய்யே. புகாரியில் இருந்தாலும் ஹதீஸு தப்பு. சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லைம்பாரு. அது வந்து தவறான விளக்கம். ஏன்னா சயின்ஸ் வந்து இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு, வார்த்தைகள் விளையாட்டு விளையாடக்கூடாது. நீங்கள் நியூஸ் பேப்பரில் என்ன போடுறான்? சன் ரைஸ்ன்னு தானே போடுறான், சன் செட்டுன்னு தானே போடுறான். அவனுக்கு தெரியாது அப்புறம் சூரியன் உதிக்கிறது மதிக்கிறது தானே. அவன் பூமியுடைய கணக்கு வச்சு தான் நம்ம பேசுறது. பூமியிலிருந்து பார்க்கும்போது உதிக்கிறது போன்று தோன்றுது, பூமியிலிருந்து பார்க்கும்போது மறைவது போன்று தோன்றுது. இதை வச்சு தான் ரசூலாம் பேசுவாங்க. அப்போ அந்த சயின்ஸை வச்சு அந்த வார்த்தை விளையாட்டு வச்சுலாம் விளையாடக்கூடாது. அப்போ வெள்ளக்காரனும் அதான் போடுறான், சன் ரைஸ்ன்னு தான் போடுறான், சன் செட்டுன்னு தான் போடுறான். பூமி போச்சு, சூரியன் வந்துச்சுன்னு தான் பேசுறான். அப்போ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்குல்ல, அது ஓடுறது அப்படியே ரிவர்ஸில் வரும். இப்போ இப்படி போயிட்டு இருக்கு, இந்த கோள்கள்லாம் இப்படி துரத்திட்டு ஓடுதுல்ல, அது ஓடுறது அப்படியே ரிவர்ஸில் வரும். கேலக்ஸி அப்படியே ரிவர்ஸில் சுற்றும், அது அப்படியே சுற்றி மறுபடியும் ஒரு புள்ளியாக மாறிடும். இப்படி தான் வந்து அல்லாஹ் வந்து அழிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வானங்களை சுருட்டுவோம்ங்கிறான், ஏடுகளை சுருட்டும் போது சுருட்டுங்கிறான். அது கேலக்ஸி அப்படியே சுருட்டிருங்கிறது தான் விஷயம். இந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த கடைசி நாள் பூமியில் இருக்கிறான்ல, அப்போ கடைசியாக இருக்கிறவன் எல்லாருமே கெட்டவனாக தான் இருப்பான். ஹதீஸில் வருது இல்லை, நல்லவர்கள் ஈசா நபி ஆட்சிக்கு அப்புறம் நல்லவங்க எல்லாருமே செத்துருவாங்க. அப்போ வந்து எல்லா அடையாளமும் முடிஞ்சு போயிடும். அப்போ இருக்கிற தாயெல்லாம் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க? ஒழுங்காக திருந்திருங்க, கடைசியாக ஒரு அடையாளம் வரப்போகுது, சூரியன் மேற்குலேருந்து உதிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவனுக்கு எல்லாருமே அதை நிராகரிச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இந்த நிகழ்வு நடந்த உடனே ஒட்டு மொத்தமாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இன்னைக்கு முஸ்லீம் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஈமானு அப்போ அவங்களுக்கு ஏற்கப்படாது. அதற்கு முன்னாடியே அவங்க திருந்திருந்தாலே ஒளியை தவிர வேறு இது கிடையாது. அப்போ 2 சூரியன் உதிக்கிறது அப்படிங்கிற அந்த 2 விஷயமும் கரெக்டாக புரியறதுக்கு உண்டான ஒரு இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்க வச்சிக்கலாம், அது ஒரு பற்றி பிரச்சனை கிடையாது. இது நம்முடைய ஒரு கருத்து, அவ்வளோதான். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாரனாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.